தமிழக அரசியல் களம் இன்று ஒரு விசித்திரமான அதே சமயம் பதற்றமான சூழலை சந்தித்திருக்கிறது. சரியாக 1952 ஆண்டுக்கு பிறகு சுமார் 74 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக தமிழகம் மீண்டும் ஒரு தொங்கு சட்டசபை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கோட்டையை எட்டிப்பிடிக்க இன்னும் 11 படிகள் ஏற வேண்டிய கட்டாயத்தில் தவிக்கிறது. இது விஜய்க்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல் நிலைத்தன்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கும் ஒரு சவாலாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதியும், திமுக 73, அதிமுக 53 என பிரிந்து கிடக்கும் இந்த தீர்ப்பு வாக்காளர்கள் யாருக்கும் முழுமையான அதிகாரத்தை கொடுக்க விரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது. 118 என்ற மந்திர எண்ணை தொட முடியாமல் விஜய் தவிப்பதும், தலா 5 மற்றும் 4 இடங்களை வைத்திருக்கும் காங்கிரஸ் மற்றும் பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிய கட்சிகள் கிங் மேக்கராக உருவெடுத்திருப்பதும் தற்போதைய கலா யதார்த்தம். ஆனால் இவர்களது ஆதரவை பெற்றாலும் மெஜாரிட்டி 117 தான் வந்து நிற்கும். ஆட்சி அமைக்க இன்னும் ஒரு இடம் தேவை. அதற்கு விசிக, சிபிஐ, சிபிஎம் என சிறிய கட்சிகளின் தயையை நாட வேண்டியிருக்கும். இவ்வளவு உதிரி கட்சிகளை வைத்துக் கொண்டு ஒரு நிலையான அரசாங்கத்தை 5 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல முடியுமா என்பதுதான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. இந்த சிக்கலான கணக்கை உடைக்க தாவேகாவின் அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம் காய் நகர்த்தி வருவதாக செய்திகள் கசிகின்றன. 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்தின் மூலம் அன்புமணிக்கு ஒரு நவீன பிம்பத்தை கட்டமைத்தவர் ஜான். அந்த பழைய நட்பு இப்போது விஜய்க்கு பயன்படக்கூடும். பாமகவின் 4 இடங்கள் கிடைத்தால் அது ஒரு வலுவான தொடக்கமாக அமையும். ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அன்புமணிக்கும் இடையிலான தனிப்பட்ட நெருக்கம் பாமகவை தாவேகா பக்கம் இழுப்பதற்கான ஒரு பாலமாக அமையலாம். ஆனால் அன்புமணி என்ன முடிவெடுப்பாரோ? இன்னொரு பக்கம் டெல்லி மேலிடம் ஒரு விபரீத விளையாட்டை தொடங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. அமித்ஷாவின் நேரடி பார்வையில் அதிமுகவை விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு தரச் சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுவதாக தகவல்கள் வருகிறது. அதிமுகவின் 53 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தால் எந்தவித குதிரை பேரமின்றி விஜய் ஒரு நிலையான ஆட்சியை தர முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வாழ்வா சார்வா போராட்டம். டெல்லியின் அழுத்தம் இபிஎஸ்ஐ பணிய வைக்குமா அல்லது அதிமுக தற்கொலை முடிவை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமித்ஷாவின் இந்த வியூகம் பிற்காலத்தில் விஜயை டெல்லியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும் ஒரு செக் என்று விமர்சகர்கள் பார்க்கின்றனர். ஒரு நிலையற்ற அரசாங்கம் என்பது மாநிலத்தின் நிர்வாகத்தை சீர்குலைக்கும். கோப்புகளை நகர்த்துவதை விட கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதிலேயே நேரம் வீணாகும் சூழல் உருவாகலாம். 74 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் கண்டிருக்கும் இந்த தொங்கு நிலை ஒரு முதிர்ச்சியான தலைமையின் தேவையை கோருகிறது. விஜய் தனது முதல் முயற்சியிலேயே இவ்வளவு பெரிய சவாலை எதிர்கொள்கிறார். சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற்று ஒரு ஒட்டுப்போட்ட ஆட்சியை நடத்துவதை விட ஒரு நிலையான ஆதரவை அவர் எப்படி கண்டடைய போகிறார் என்பதில்தான் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. தளபதி விஜய் இந்த புயலை கடந்து தமிழகத்திற்கு ஒரு நிலையான அரசாங்கத்தை விரைவில் வழங்குவார் என்று நம்புவோம். ஜான் ஆரோக்கியசாமியின் நட்பும் டெல்லியின் அதிகார போக்கும் எங்கே கொண்டு போய் முடிய போகிறது? விடை கோட்டையின் வாசலில் காத்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.